ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ஜனவரி மாதத்தினுடைய 4வது வாரத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகர ராசிக்காரங்க அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரக அமைப்புகள் தாங்க. அந்த வகையில் மகர ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதத்தினுடைய இந்த வாரத்தில் கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது, அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் இவங்க அடைய போகிறாங்க, எந்தெந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் மகர ராசியானது காணப்படுதோ அவங்கெல்லாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. யுகங்கள் மூலமாக வெற்றிகளை காணக்கூடிய மந்தனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க தான் மகர ராசி நேயர்கள். அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதத்தினுடைய இந்த வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காரு. சூரிய பகவானுடைய இந்த ஒரு அமைப்பின் காரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் அதை எல்லாமே நிறைவேற்றிக்க முடியுங்க. கூடவே வெளிவட்டார வகையில் பார்த்தா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய செல்வாக்கானது அதிகரிக்கும். மேலும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த ஒரு நல்ல காரியங்களின் மூலமாக உறவினர்களும் நண்பர்களும் பயனடைவாங்க. மேலும் உங்களை பாராட்டவும் செய்வாங்க. சந்திர பகவானுடைய இடம்பெயர்ச்சியானது இந்த வாரத்தில் உங்களுக்கு புதிய முதலீடுகளை எல்லாம் செய்ய வைக்கும். அந்த முதலீடுகள் மூலமாக நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் பெறுவீங்க. மேலும் கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்பவே சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் கமிஷன் வியாபாரத்துல எல்லாம் ஒரு சில சிக்கல்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. முடிந்த அளவுக்கு அந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஐடி ஊழியர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையானது இழப்பதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும். வியாபாரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமான நிலையிலேயே காணப்பட போகுது. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல காணப்படுறாரு. 12வது இடத்துல இவர் இருப்பதால் தொழிற்துறையில் நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம். அதற்கான முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடுங்க. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். இதனால் வேலை செய்யக்கூடிய இடங்களில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அலுவலக ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலுமே கூட உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்குங்க. அரசாங்க ஊழியர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெயரானது கிடைக்கும். மேலும் குரு பகவான் உங்களுக்கு இந்த வாரத்தில் 4வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. இந்த அமைப்பானது உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது குரு பகவான் 4வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு எதிரிகள் திட்டம் போட்டுட்ருப்பாங்க. அதனால் ரொம்பவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்களை எல்லாம் தோற்கடித்து அதில் நீங்கள் வெற்றி பெற முடியும். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 12வது இடத்துல காணப்படுறாரு. இவருடைய அமைப்பின் மூலமாக மகர ராசி நேயர்கள் இந்த வாரம் சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சியானது ஏற்படுங்க. சகோதரர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். இளர வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை எல்லாம் நீங்கள் பெறுவீங்க. மேலும் இந்த வாரத்தில் சனி பகவான் உங்களுக்கு 2வது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. சனி பகவானுடைய இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். பயணத்தின் பொழுது நீங்கள் ரொம்பவே பத்திரமா வச்சுக்கோங்க. பண விஷயங்கள்லாம் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உணவு விஷயங்கள்லையும் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. கண்ட இடத்துலலாம் சாப்பிட்டு உங்களுடைய வயிற்றையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்காதீங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் ராகு பகவான் உங்களுக்கு 3வது இடத்துல இருக்கார். இதனால் நிச்சயமாக எதிரிகள் என்னதான் உங்களை தோற்கடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலுமே கூட அவங்கள எல்லாரையும் உங்களால் கண்டிப்பாக முறியடிக்க முடியும். கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. இவருடைய அமைப்பின் மூலமாக தந்தையார் மூலம் உங்களுக்கு நிறைய பண வரவுகளானது ஏற்படும். சொல்லப்போனால் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் காணப்படக்கூடிய வாரம்னு சொல்லலாங்க. மேலும் மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தினுடைய 22 முதல் 28 வரை காணப்படக்கூடிய இந்த வாரத்தில் உங்களை நீங்கள் புதுப்பித்து கொள்வதற்கு முயற்சி செய்துக்கோங்க.
இப்படி புதுப்பிப்பதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியமானது சீராக இருக்கும். ஆரோக்கியமானது உங்களுக்கு நன்றாக இருப்பதற்காக இந்த வாரத்தில் நீங்கள் சரியான ஓய்வெடுப்பது அவசியம். மேலும் இந்த வாரம் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆரோக்கியமானது நல்லபடியாக இருப்பதற்கு நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி போன்றவற்றை எல்லாம் செய்யுங்க. முடிந்த அளவுக்கு வீட்டிலே இருந்து என்னென்ன உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் தவறாமல் செய்துக்கோங்க. இதன் மூலமாக ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக்க முடியும். மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் பல சம்பள உயர்வுகளுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட போகுதுங்க. கூடவே இந்த வாரம் சந்திர பகவான் ராசிக்கு 2வது வீட்டில் சனி பகவானோடு அமைவதால் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத செலவுகளானது அதிகரிக்கும். என்னதான் செலவுகளானது உங்களுக்கு அதிகரித்தாலுமே கூட உங்களுடைய நிதிநிலையை எப்போதுமே பாதிக்காதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிதி ரீதியாக எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு அமைய போகிறது கிடையாது. இருப்பினும் கூட நிதி ரீதியாக உங்களை மேலும் வலுவாக்குவதற்கு தேவையற்ற செலவினங்களை எல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பாதிப்புகள் எல்லாமே குறைந்து காணப்படுங்க. செலவினங்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய பணத்தை குவிப்பதற்கான முயற்சிகளை எல்லாம் விரிவுபடுத்தலாம். மேலும் இந்த வாரம் உங்களுடைய நண்பர்கள் அல்லது நெருங்கியவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வார்த்தைகள் இல்லைனா நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் இதை எதையுமே அதிக அளவு முக்கியத்துவம் எடுத்து கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதன் மூலமாக நண்பர்களோட ஏதாவது செய்யும் பொழுது உங்களுடைய ஆர்வங்கள் குறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய வார்த்தைகளோ ஆலோசனைகளோ எதுவுமே இந்த டைமில் செல்லுபடியாகாது. அப்படிங்கிறதுனால முடிந்த அளவுக்கு நீங்கள் பேசாமல் இருப்பதே நல்லது தாங்க. ஏன்னா பேசிட்டு அந்த வார்த்தைக்கு மதிப்போ மரியாதையோ இல்லை எதுவுமே கிடைக்கல அப்படின்ற போது நமக்கு கஷ்டம் மட்டும்தான் மிச்சமாகும். முடிந்த அளவுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்வது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறும் பொழுது உங்களது மனமானது உளைச்சலுக்கு ஆளாகிடும். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பலருக்கும் பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக உழைக்க வேண்டும். என்னதான் கவனமாக உழைத்தாலுமே கூட ஒரு சில சூழ்நிலைகள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்க வேண்டியதாங்க இருக்கும். இருப்பினும் கூட உங்களது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக காணப்படும். படிப்படியாக சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாற்றம் பெறும். அதனால் உங்களுடைய கடின உழைப்பை மட்டும் எப்போவுமே கைவிட்றாதீங்க. ஆரம்பத்தில் இருந்தே தொடர்ந்து செய்துகிட்டு இருங்க. மேலும் இந்த வாரம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதனால் இந்த ராசியுடைய மாணவர்கள் நல்ல முடிவுகளை எல்லாம் பெறுவீங்க. நல்ல நேரத்தில் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக பெற முடியும். போட்டித் தேர்வுகள் எல்லாம் நிறைய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டைமில் ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதாவது எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவு காணப்படுது. மேலும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறனை பற்றி நீங்களே உணர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் ஏற்பட போகுதுங்க. பணம், செல்வாக்கு, வேலை வாய்ப்பு, சம்பள உயர்வு போன்ற எல்லா விதமான விஷயங்களிலுமே மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு தேவையானது என்னன்னா முயற்சி மட்டும்தாங்க. கடினமான முயற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்தீங்கன்னா அதற்கான பலன்களை இந்த வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்குது. மேலும் உங்களை பற்றி நீங்களே மதிப்பீடு செய்வதற்கு ஒரு சிறந்த வாரமாகவே இந்த வாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். கூடவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்விகளை கண்டு எப்போதுமே துவண்டு போகக்கூடாது. தொடர்ந்து யார் ஒருவர் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் மட்டுமே வெற்றி படைய அடைவாங்க. வெற்றி எண்ணக்கூடிய இலக்கை அடைவதற்கு தொடர்ந்து முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேலும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு ஒரு சிறந்த பரிகாரமும் காணப்படுதுங்க. பரிகாரம் அப்படின்னா உடனே எல்லாம் பயந்துடாதீங்க. பெரிய விஷயமா இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்குமோ, எப்படி செய்யறது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் தினமும் சொல்லிட்டு வந்தீங்கனாலே போதும். இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாகவே இருக்கும். அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களை நல்வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் வாயு புத்திராய நம அப்படின்ற இந்த மந்திரம் தாங்க. ஓம் வாயு புத்திராய நம, ஓம் வாயு புத்திராய நம, ஓம் வாயு புத்திராய நம அப்படின்னு 3 முறை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்திடுங்க. கூடவே இந்த வாரத்தில் பூஜை செய்யக்கூடிய நேரங்களில் தொடர்ந்து 21 முறை இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் உங்களுக்கு விலகி போகும்.
இந்த பதிவின் மூலமாக மகர ராசி நேயர்கள் ஜனவரி மாதத்தினுடைய இந்த கடைசி வாரத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.